Hi partner. Bala and Lala were partners in a firm with capitals of 24,000 and 16,000. Okay. They admitted Mala as a new partner for 1/3 share, for which Mala brings 20,000 as capital. There was investment and investment fluctuation reserve appearing in the books 2,50,000 and 50,000. About 2,50,000 investment, 50,000 investment fluctuation reserve. Okay. Bala took over 40% of the investment at 80,000. அப்போ total 2,50,000 investment இருக்கு. அதில் 40% that is 1 lakh வேல்யூ உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை பாலா எடுத்துக்கிட்டாரு. என்ன ரேட்டுக்கு? 80,000க்கு தான் எடுத்துருக்கிறாரு. அப்போ அதில் 20,000 லாஸ். இந்த லாஸுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் வச்சுருக்குறோம். அடுத்து பாரு. அண்ட் ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 2,50,000 1 lakh அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ ரிமைனிங் 1,50,000 இருக்குது. ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூட் அட் 1,10,000. 1,10,000க்கு தான் அதை வேல்யூ பண்ணுறாங்க. அப்போது 40,000 லாஸு. டோட்டல் லாஸ் 60,000. இந்த 60,000 லாஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரிசர்வ் 50,000 தான் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா லாஸு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் எழுதணும். அதைத்தான் கேட்குறாங்க. பை வாட் அமௌண்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வில் பி affected for the above information. அப்போ எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்கிறனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் debited by 10,000. C is the correct answer. I like you, partner.